அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிறப்பு இறப்பு ரெண்டுமே எங்கே நடக்கும்னா அந்த உயிர்களுடைய பரிணாமம் அதனுடைய விருப்பம் தான். அதன் விருப்பத்தை தான் அந்த ஒரு நிலப்பகுதியில் பிறக்கிறதும் அவங்களுடைய அந்த வாழ்வியல் ஆதாரம், அந்த வாழ்வில் ஆதாரமும், அதாவது அந்த தொழில்களும் அந்த நிலப்பகுதிகள், அந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் அவங்க தொழில்கள் இருக்குது. அதில் மேம்படுற நிலையும் அதில் தான் இருக்குது. ஒவ்வொரு உயிர்களும் இப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, அலை சார்ந்த பகுதி இருக்குது இல்லையா, நெய்தல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற மீனவ குலம் இல்லையா, அவங்க அங்கே என்ன மீன்பிடி தொழில் தான் இருக்கும். ஏன்னா கடல் சார்ந்த பகுதின்னும் போது அங்கே அவங்களோட வாழ்வாதாரம் எதை ஒட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன். அப்போது அந்த மீன் தான் பிரதானமாக இருக்கும். இதனால தான் மச்சாவதாரம் அந்த மீன்களில் சிரேஷ்டமான, அதாவது தன்னை மேம்படுத்திக்கிட்டு அந்த மீன் அப்படிங்கிற உயிரினம் உடைய முயற்சி, எல்லா மீன்களுக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. மச்சாவதாரமாக போற்றப்பட்டது ஒரே ஒரு மீன். அந்த மீன் ஏன் அந்த நிலையை அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த எல்லா மீன் வகைகள்லையும் தன்னை இயற்கையோட மேம்படுத்திக்கிச்சு, இயற்கையோட புரிதலோட போச்சு, இயற்கையை புரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை கட்டமைப்பை முறையாக பின்பற்றுது. அந்த மேம்பட்ட நிலையை விஞ்ஞானத்தை அடைஞ்சதுனால தான் அது அவதாரமாக இருந்தது. அதுக்கு அடுத்த நிலை கொடுத்தாங்க. அதோடைய அடுத்த நிலையில் அது பரிணமிச்சது. இப்படி தான் ஒவ்வொரு அவதாரமும், மீன்லேருந்து அடுத்து மீனாவதாரம், கூர்மாவதாரம், மீன்லேருந்து அடுத்து எங்கே போச்சு, கூர்மாவதாரம், பன்றி அவதாரத்துக்கு மாறுச்சு. எதனால? அதோடைய முயற்சினால. அது ஒவ்வொரு அவதாரங்களும் எப்படி மனிதன் ஒவ்வொரு ஈரறிவு எப்படி இந்த நவராத்திரி சொல்லுதோ அதே மாதிரி தான் இந்த அவதாரங்களும் மனிதன், அதாவது அடுத்தடுத்த நிலையில் வர்ற மனித படைப்பை தான் சொல்கிறாங்க. எப்படி மனிதன் தன்னுடைய முயற்சினாலையும் பரிணாமத்தினாலையும் விருப்பத்தினாலையும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு எப்படி போனா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அவதாரங்கள். இதை தான் மீனாட்சி அப்படிங்கிற அதில் அந்த பெண் தான் எல்லாத்துலேயுமே பெண். பார்த்தீங்களா, மீனாட்சி அப்படின்னு ஏன் ஒரு பெண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மீன் அப்படிங்கிற விஷயத்தில், அந்த அவதாரத்தில் உயர்நிலைக்கு போனது யார் அப்படின்னா பெண் தான். இப்படி எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் உயர்நிலைக்கு போயிருக்காங்க, அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்காங்க. ஆதியானவள் பெண் தான். முதற்றே உலகு யாரு? ஒரு பெண் தான். இதை எல்லா விதமான சமயத்தவரும் அங்கே ஒத்துக்கிட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் வந்த மதத்தினர் தான் அதை ஒத்துக்கலை. அதனால்தான் மீனாவதாரத்தில் ஆணை காட்டலை. எந்த காட்டில் மீனை தான் காட்டுறாங்க. ஆனால் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு உருவத்தின் வழியாக மீனை காட்டியிருக்காங்க. திருவிளையாடல் புராணமும் இதை தான் சொல்லுது. அதில் அந்த மீனாட்சியாக இருந்து அந்த மீனவ குலத்திலேருந்து ஒரு பெண் உயர்நிலையில் அடைஞ்சி அதுக்கப்புறமா எப்படி பஞ்சபூதங்களை அடையிறாளோ, தனக்குள்ளேருந்து வந்த அந்த ஆண் எப்படி அவளை தேடி வரானோ, அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பு. ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு புராணங்களும் இதிகாசங்களும் இதுதான் சொல்லுது. அந்த பெண் தான் அங்கே சிரேஷ்டமானவள். அவள் தான் அவங்க அவதாரிணி, பரிணமித்தவள். பரிணாமத்தை தான் அவதாரம்னு சொல்கிறாங்க. வார்த்தை தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. பரிணாமம் தான் அவதாரம். அப்போ அந்த மீனவ குலத்தில் இருக்கிற அந்த ஒரு ஜீவன் அடுத்த நிலையான உயர்நிலைக்கு போகுது. எல்லா பெண்களுக்கும் வரலையே, ஒரு பெண் தானே அங்கே வந்திருக்கா. மீனாட்சின்ற ஒரு பெண் தானே அங்கே இல்லையா? அப்போ அந்த பெண் தனக்குள்ள இருந்து பிறந்த ஆண் எங்கேயோ இருந்திருக்கான். அவன் தன்னுடைய உயிரோடைய ஈர்ப்பு சக்தியில தேடி வரான். தேடி தன்னுடைய தாய் தாரமான அந்த பெண்ணை தேடி வரான். தாய் அப்படிங்கிற உரு வழியா பிறந்தவன் தாரங்கிற கருநிலையை தேடி வந்தடைகிறான். இதுதான் ஈர்ப்பு விசை. அவனுக்குள்ள இருக்கிற உயிர் இல்லையா, அவன் எங்கேருந்து வந்தானோ அந்த உயிர் ஈர்த்துக்கும் சேர்ந்து. இதை தான் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்ன்னு சொன்னாங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சாராம்சம். மேக்னெட் அப்படிங்கிற ஒரு விஷயம்ன்றது உருப்பொருள் தான். அதில் கருப்பொருள் என்னன்னா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்பாலினங்கள் தான் ஈஸியாக அட்ராக்ட். அது எதிர்பாலினம் எங்கே இருக்கும்? எதிர்பாலினங்களோட ஈர்ப்பு விசை எங்கே இருக்குது? அது எங்கேருந்து பிறந்ததோ அங்கேருந்து தான் இருக்குது. பிறந்த தனக்குள்ளேருந்து வந்த அந்த பாலினம் எங்கேருந்து பிறந்தோமோ அந்த ஈர்ப்பு, அந்த உயிர் ஈர்த்து திரும்பி சேர்ந்துடும். இதுதான் பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு. இதை தான் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் இப்படின்னு சொன்னாங்க.
ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு. இது ரகசியம் இல்லை, கட்டமைப்பு, சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்ம முன்னோர்கள். அதனால தான் அவங்க சித்தர்கள் ஆனாங்க, திருமூலராம் ஆனாங்க, திருவள்ளுவர் ஆனாங்க, அகத்தியர் ஆனாங்க, ஔவையார் ஆனாங்க. இவங்க எழுதின மருத்துவ குறிப்புகள்னு சொல்கிறாங்க இல்லையா, மருத்துவ குறிப்புகள் இல்லை, இவங்க எழுதின புத்தகங்கள் உடல் பற்றினது தான். சித்த மருத்துவ பாடல்கள் பாருங்கள், சித்த பாடல்கள்லாம் பாருங்க, மருத்துவத்தை பற்றி எழுதவே இல்லையே. உடலுடைய சிஸ்டம் பற்றி தானே எழுதியிருக்காங்க, உடல் அறிவியல் பற்றி தானே எழுதியிருக்காங்க, மருந்து சாப்பிடுங்கன்னு எழுதலையே. சித்த மருத்துவத்தை பற்றின குறிப்பு எங்கே இருக்குது? ஜீவன தடைகள் தான் செய்தேன், தேகமே அங்க பங்கான்னு சொன்னாங்க. ஜீவனை சாப்பிடலன்னா என்ன ஆகுன்ற, பசிச்சு சாப்பிடலன்னா என்ன ஆகுன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. நித்திரை தான் தடைதான் செய்யின், அது ஒரு நித்திரையை பற்றி பாடல், அதாவது தூக்கத்தை பற்றின ஒரு முக்கியமான பாடல். நிகழ்ந்திரம் கருமம் கேளாய் அப்படின்னு சொல்லி வரும் அந்த பாடல். சரியா தூங்கலைன்னா அதோடைய விளையிற கருமம், அதாவது வினை என்ன அப்படிங்கிறத கேளு, தலைகணக்கும் அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்கிறாரு அந்த சித்த மருந்து. அந்த அதில் எங்கேயாவது தூங்கலைன்னா பரவாயில்ல இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரா? பிரபஞ்சத்தோட தத்துவம் என்ன? நீங்கள் அந்த 4G அப்படிங்கிற அந்த வாழ்வியல் முறைகளை நீங்கள் பின்பற்றலை அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, நோய் தான் ஆப்ஷனாக. அவங்க ஏதாவது மருந்து சொல்கிறாங்களா, ஏதாவது குறிப்பு சொல்கிறாங்களா? ஏன் அவங்க சித்த மருத்துவர்கள் தானே நம்ம சொல்கிறோம், அவங்க அதுக்கான தீர்வை சொல்லியிருக்கலாம் இல்லையா? கிடையாது, தீர்வு கிடையாது. நீங்கள் இந்த வாழ்வியல் முறையை பின்பற்றலை அப்படின்னா அதற்கான தீர்வே கிடையாது. இதெல்லாம் அவதிப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள், சித்தத்தை உணர்ந்தவங்க சொன்ன விஷயங்கள். இதை தான் அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்வியல் முறையை பின்பற்றலை அப்படின்னா சிகிச்சையுடைய பலன் முழுமையாக இருக்காது. 25% தான் சிகிச்சையுடைய பலன் இருக்கும். நீங்கள் முறையாக அந்த இயற்கை வாழ்வியலை பின்பற்றது மட்டும்தான் நோயிலேருந்து விடுபடுறதுக்கான தீர்வு. நேற்று ஒரு ஐடிலையா சிஏ முடித்த ஒரு பெண் 26 வயசு இறந்ததாக செய்தி பரவிட்டு. அதாவது நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவாங்களாம், 7 நாளும் ஒர்க் பண்ணுவாங்களாம். ஆஃபீஸ்லேயே அவங்க ரொம்ப சின்சியரான ஒரு ஸ்டாஃப், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்களாம். 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொன்னால் கூட அவங்க ஒர்க் பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு டேலண்டட், அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அந்த பெண் 26 வயசு தான். திடீர்னு நேற்று ஹார்ட் அட்டாக் இறந்துச்சு. இது என்ன கொஸ்டின் மார்க்னு ஆய்வு நடந்துக்கிட்டு. இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபியூனரலுக்கு அதாவது ஈமச்சடங்குக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டாஃபும் போகவே இல்லை. ஏன்னா அவங்க அவளை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. நீ எப்படி சின்சியராக இருந்த, 7 நாள் நீ எப்படி ஒர்க் பண்ணியோ, 7 நாள் நீ ஒர்க் பண்ண, உன்னுடைய உடம்பை கவனிக்காமல், உன் உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீ என்ன பண்ண, உன்னுடைய வேலையை மட்டும்தான் நீ பார்த்த. அப்போது உன்னுடைய இறப்புக்கு ஒருத்தருமே வரல. இதுதான் பிரபஞ்சத்துடைய வினை. நீ எதுவாக ஆக நிற்கிறாயோ அதுவாக தான் நீ ஆவா. நீ ஆக நினச்சது உன்னுடைய ஒர்க்குக்கு தான் நீ சின்சியராக இருந்த. பிரபஞ்சத்துடைய அடிப்படையான இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீ எந்த விதமான ஆதரவும் கொடுக்கல. அப்போது உன்னுடைய உடலுக்கு யாருமே மனிதர்களாக இருக்கிற அந்த ஜீவராசிகள், அந்த ஜீவன்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கள் ஆதரவு கொடுக்கல, உன்னை அலட்சியப்படுத்திட்டாங்க. நீ யாருக்கு சின்சியராக இருந்தியோ அவங்க உங்களுக்கு வரல. இதுதாங்க நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எல்லாருக்காகவும் ஓய்வெடுக்காமையும் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டும், உங்களுடைய பசியை அடக்கிக்கிட்டும், மருந்துகளை சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியத்தை இழந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியமின்மையில் படுற வேதனைகள், தொந்தரவுகளை யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஐயோ இந்த குடும்பம் சாப்பிட்லையே, ஐயோ என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நான் படுத்துட்டேன்னா யார் செய்வாங்க, அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு செய்யும் பொழுது அவங்க என்ன ஆவாங்கன்னா உங்களை அலட்சியமாக தான் படுத்துவாங்க, உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவாங்க. ஏன்னா மாத்திரையை சாப்பிட்டு வாமா எந்திரிச்சு வேலையை செய்யுமா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. அங்கே கணவன் என்ன சொல்லுவார், இன்னும் எப்போ பார்த்தாலும் படுக்கிற வேலையை செய்ய, சாப்பாடு இதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அது அவங்களுடைய தவறு இல்லை. நீ என்ன செய்த, அதற்கான வினை. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், அது உன்னுடைய ஜீவன், உனக்குள்ளேருந்து பிறந்தது எல்லாமே. அது கணவனாக இருக்கட்டும், அது பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாமே உனக்குள்ளேருந்து வந்தது. பிள்ளைங்களுக்கு நீ உருவாக இருந்திருக்க, கணவனுக்கு நீ கருவாக இருந்திருக்க. அப்போது அந்த கருவுக்கும் உருவுக்கும் நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அது ரெண்டும் உன்னுடைய உடலுக்குள்ளேருந்து வந்தது. அப்போ அந்த உடலுக்கு, அதோடைய ஆணிவேரான சிஸ்டம் தான் உன்னுடைய உடல். அதுலேருந்து வெளிப்படுற கருவும் உருவுகளும் தான் கணவனும் குழந்தைகளும். அப்போ நீ சிஸ்டத்துக்கு மரியாதை கொடுக்கல, நீ எதுக்கு மரியாதை கொடுத்துருக்க? அதுக்குள்ளேருந்து வெளியே வந்த ஒரு பொருட்கள் இப்போ இந்த இடத்துல இவங்க பொருளாக மாறிடுறாங்க.
அவங்க கரு உருவாக இருந்தாலும் சிஸ்டம் அப்படிங்கிற வரும்பொழுது இவங்க எல்லாருமே கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் என்னவா மாறிடுறாங்க, பொருட்களாக மாறிடுறாங்க, வெறும் புறப்பொருட்களாக ஆயிட்டாங்க, அந்நிய பொருட்களாக ஆயிட்டாங்க. அப்போ நீ சிஸ்டம் அப்படிங்கிற உன்னுடைய கருவுக்கு நீ என்ன பண்ணிட்ட, உன்னுடைய பஞ்சபூதங்கள் கருவாக இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு நீ எதிராக செயல்பட்ட அதோடைய வினை அவங்க எல்லாருமே உன்னை துச்சமாக தான் பார்ப்பாங்க, உன்னுடைய செயலுக்கான விளைவு. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உன்னை உதாசீனப்படுத்திட்டாங்க. ஓகே நீ வேலை செஞ்சினா ஓகே, செய்யலையா எனக்கு நீ வேணாம், எந்திரிச்சு வேலை செய் அப்படிங்கிற இடத்துல. ஏன்? அதற்கு காரணம் என்ன, நீ உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இதுதான் பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு செயலுக்கான சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ராசஸ். நாளைக்கு இன்னைக்கு மாத்திரை போட்டவங்க செஞ்சுட்டு நாளைக்கு இந்த மாத்திரைகளுடைய விளைவுகள்னால உன்னுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு நீ நிரந்தர பெட்ரிடன் படுக்கையாளியாக மாறினா அப்போ யார் வாங்குவாங்க? இங்கே யாருமே இந்த கருவும் வாங்க மாட்டாங்க, அந்த உருவும் வாங்க மாட்டாங்க. நீ தான் அவதிப்படுவ. ஏன்னா செஞ்ச விளைவு காரணம் நீ தான் இல்லையா? என்ன செஞ்ச விளைவு? இந்த உடம்புக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் தரலை, இந்த சிஸ்டத்தை நீ மதிக்கலை, இந்த ப்ராசஸ்க்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கல, ஆதரவு தரல. நீ மாத்திரை அப்படிங்கிற ரசாயன விஷங்களை அந்த சிஸ்டமை கெடுக்கிறதுக்கு நீ செஞ்சிருக்க. அந்த வினைக்கான பலன் என்ன அப்படின்னா, நீ படுக்கையில் விழுந்ததுக்கப்புறம் யாருமே உன்னை கவனிக்க மாட்டாங்க, கை கழுவிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் சாப்பிட்டுக்குவாங்க. நோய் யாருமே வாங்கிக்க முடியாது. யார் தவறு செய்கிறாங்களோ அவங்க தான் வாங்கிக்க முடியும். யாருமே இந்த பிரபஞ்சத்தை வாங்க முடியாது. எவ்வளோ உயிராக இருக்கட்டும், என்ன வேணாம், உனக்குள்ளேருந்து தோன்றின ஆண் தானே, உனக்குள்ளேருந்து வந்து ஆண் தானே. நாளைக்கு அவனுக்கு உடம்புல தொந்தரவு, அவன் செய்கிற வாழ்வியல் தவறுகள்னால அவனுக்குள்ள உடம்புக்குள்ள தொந்தரவுகள் ஏற்பட்டால் உன்னால் வாங்கிக்க முடியுமா? அது சிஸ்டமில் கிடையாது. சிஸ்டமில் அது கிடையாது. தவறுகள் செஞ்சவங்களுக்கு தான் அந்த எவ்வளோ உயிராக இருந்தாலும் யார் தவறுகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதுடைய பலன். நீ அதை உருவாக்கின படைப்பாளி தான். ஆனால் அந்த படைப்பை புரிஞ்சிக்காம தவறு செஞ்சது யார்? அந்த உயிர் தான். அப்போ அதோடைய உடல் தான் அதற்கான வாங்கிக்கணும், அந்த தவறுகளுக்கான பிரதிபலனை வாங்கி. இதுதான் உடலுடைய கட்டமைப்பு, சிஸ்டம், இந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு. இப்படித்தான் அவதாரங்கள் ஒவ்வொன்றா நமக்கு அறிவுறுத்துது.